ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, துக்கத்தை தூர போடுங்க, சந்தோஷத்தை மட்டும் பக்கத்தில் வைங்க. இது நேற்று எடுத்தது. வேலைக்கு முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்தது அம்மா எப்பவும் போல் தான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று வந்து முட்டை சாப்பாடு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மனசு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடித்ததுமே நான் ஒரு வேலை திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டுடியோ ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடமும் எனக்கு வந்து அமையலை. கிச்சன் வந்து நம்ம ரொம்ப குட்டி தான் வச்சு, ஸோ அதை வந்து நான் எதுவும் வச்சு எடிட் பண்ண முடியல. அதனால் எங்கள் வீட்டில் இந்த டேபிள் இருந்துச்சு, இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வேலையை ஆரம்பித்தேன். பார்த்தா அதுக்கு ஐடியா பண்ணேன். இந்த டேபிள் இருக்கிற திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா க்ளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எங்கள் அம்மா அந்த டேபிள் இல்லைனாலும் அந்த இடம் க்ளீனாக இருக்குது, இருந்தால் எங்கேயும் இல்லாத சரக்கு பூரா அங்கே தான் இருக்குது. நானும் க்ளீன் பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல. ஸோ இந்த யூடியூப் பேரை வச்சாது இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா மிக்சிலாம் இங்கே அரைச்சிட்டு இங்கேயே தான் வச்சுருந்தோம். அதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் அங்கிட்டு வச்சுட்டு, அப்புறம் நான் யூடியூப் சேனலுக்காக ஒரு 2-3 திங்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலான்னு. நான் இந்த மாதிரி ஆளே கிடையாது. ஐ எம் பேசிக்லி பயங்கர சோம்பேறி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நானே தேத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று அன்றைக்கி வாங்கிட்டு வந்து காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை வாங்கியிருக்கேன். ஒன்றும் அதில் சப்பாத்தி மாவே பிசைஞ்சு வைக்கல. இனிமேல் கிச்சன் ரெடி பண்ணி தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ண போகிறேன். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் மாற்றிட்டு வந்துட்டுருக்கேன். இது கீரை அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து பறிச்சிட்டு வந்தாங்க. கீரை சூப் போடுறதுக்காக பறிச்சிட்டு வர சொன்னேன். அது அப்படியே இருக்குது. இன்னும் அதில் எந்த சூப்பும் ரெடி பண்ணல. இனிமேல் தான் நான் ரெடி பண்ண சூப் போடுறப்ப வீடியோ போடுறேன். கொய்யாப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஒரு 2 நேற்று எடுத்து நேற்று முந்தானே இப்போ எடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கொய்யாப்பழம் வந்து அப்படியே பழுத்து போச்சு. அதை வந்து என்னால் திங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அம்மா யாருக்காச்சும் கேட்டால் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காயாக இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க. எனக்குன்னு எடுத்து வச்சது நான் சாப்பிடாதனால இதாகிடுச்சு. நான் அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு வந்து அந்த சில்லறை காசுலாம் மிச்சம் இருக்கும்ல, அதையெல்லாம் கொஞ்சம் வந்து நான் சேமித்து வைப்பேன். எப்போவுமே சில்லறை காசுலாம் இந்த உண்டியில் கொண்டு வந்து நான் முன்னாடியே வச்சிட்டேன். சாமி ரூமுக்கு போனால் அது நான் எப்போ சாமி கும்பிட்றப்ப மட்டும்தான் போய் போடுறேன். இதுனா முன்னாடி இருந்தால் நம்ம பஸ்ஸு கிளம்புறப்ப அப்படியே சில்லறை காசு இருந்தால் டக்குன்னு எடுத்து போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். என் டேபிள் சூப்பராக மாறிடுச்சு. இனிமேல் நான் அதில் மணி பிளான்ட்டு என்னென்ன எனக்கு பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு டேபிள், இதெல்லாம் போய் துடைச்சிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காருன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதுதான் எல்லாமே. நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்து ஊற வச்சேன். இப்போலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எத்தனை தண்ணி குடித்தாலும் தண்ணி தாகம் நிற்கவே மாட்டேங்குது. ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ண திருப்பி வந்து தண்ணி குடிக்க, இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டுருக்கு. அதனால் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் போட்டேன். ஒரு அரைப்பழம் தான் புழிஞ்சு விட்டு, இதில் எவ்வளோ புளிர்னு எனக்கு தெரியல. ஒரு அரைப்பழம் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுகர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பாதாம் பிஸ்னு ஊற வச்சுருப்போம்ல, அதை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குடித்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் பாதாம் பிசின். இது வந்து ஜென்ஸுக்கு வந்து ஜென்ஸு லேடிஸு இப்போ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, லாங் ட்ராவல் வெயிலே அலையிறவங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். நம்மளோட உடம்பு சூட்டை வந்து அது கொஞ்சம் தணிக்கும். குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டு என் வண்டியை நான் தொடச்சேன். என் பாவைய வண்டி இன்றைக்கி தான் நம்மளை துடைக்கிறான்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். வண்டியெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு வந்தால் நான் இன்றைக்கி கூழ் தான் குடித்தேன். அம்மாட்ட டெய்லி கூழ் தான் கேட்டிருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு கூழ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட ஆசை தீர வரையும் நான் அதை தான் குடிக்கலான் இருக்கிறேன். குடிச்சு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கும் நான் வந்து இன்றைக்கி கூழ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.